முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை மீளப் பெறுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மெய்ப்பாதுகாவலர்களை மீளப் பெறுமாறு ஜனாதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவலர்கள் தவிர இதர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்கள் இன்று மீளப் பெறப்பட்டுள்ளார்கள். இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் இன்று இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதியின் இந்த அதிரடி உத்தரவின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்பட்டிருந்த அத்தனை அரசு சம்பந்தப்பட்ட சொத்துக்களும் அத்தனை வாகனங்களும் மீளப் பெறப்படும் அதிகாரத்தை தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதே நேரத்தில் இலங்கையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 11 ஜப்பானிய திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி தற்போது அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை இன்று ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இந்த அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இலங்கை முழுவதும் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் முறையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இன்று முதல் ஆயுதம் தாங்கிய முப்படையினர் நாட்டை சூழ பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இதுவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சற்று முன்னர் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக கருதப்படுகின்றது.